நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இறைவனுடைய அருளை ரொம்ப எளிமையா பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா அவருடைய நாமத்தை பாராயணம் செய்வது. நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அவருடைய நாமத்தை சொல்லணும். ஓம் நம சிவாயா, ஓம் சிவாய நம சொல்லணும் தினசரி. 4 யுகங்கள் இருக்குது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கலியுகம். கிருதயுகத்துல பெரிய பெரிய தவங்கள், தியானங்கள், இதன் மூலியமாக இறைவனுடைய அருளை பெற்றார்கள். கிருதயுகத்துல தவங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெற்றார்கள். 2வது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றார்கள். 3வது துவாபர யுகம். துவாபர யுகத்திலே பூஜை செய்து இறைவனுடைய அருளை பெற்றார்கள். பூஜை அர்ச்சனை இதெல்லாம் செய்து இறைவனுடைய அருளை பெற்றார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்திலே இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய அருளை நாம் பெறலாம். பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்குது கலியுகம். இந்த கலியுகத்துலதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியும். அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு சிறப்பு. நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்கணும், தினம்தோறும் உச்சரிக்கணும். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 30 பாசுரங்கள் அருளி செய்தார்கள். அதுல 3 பாசுரங்கள்ல கோவிந்தா 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 என்கின்ற நாமத்தை சொல்லியிருப்பாங்க. 14 பாடல்கள்ல இறைவனை பாடணும் சொல்லியிருப்பாங்க. பைய துயின்ற பரமனடி பாடி, வாயினால் பாடி, ஓங்கி உலகத்த உத்தமன் பேர்வார். இப்படி 14 இடத்துல 30 பாசுரங்கள்ல 14 இடத்துல பாடணும் சொல்லியிருப்பாங்க. அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும், அவருடைய நாமத்தை தான் பாடணும், அவருடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். இந்த கலியுகத்துல அவருடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய அருளை நாம் ரொம்ப சுலபமா பெறலாம்.